நாராயணா, நான் நினைத்தாலும் இப்போது உன்னை கொல்ல இயலாது. ஆனால் இப்போது ராட்சதனுக்கு பிரம்மஸ்ரீயின் தேவை எதுவுமே இல்லை. நான் எனது எந்திரத்தை உருவாக்கிவிட்டேன். எனது சக்தியால் உருவான இந்த எந்திரமானது அந்த அற்புத அசாதாரணமான கண்ணனை தானாகவே இங்கு இழுத்து வந்துவிடும். நாராயணா, நாராயணா, நாராயணா. எல்லாம் இந்த தட்சணையால் தான் இப்படி நேர்ந்தது என்று நினைக்கிறார்கள். இந்த தட்சணையை கொடுத்து விட்டால் அம்மாவின் கோபம் தணிந்து விடும். இப்பொழுதே இந்த தட்சணையை அந்த பிரம்மதேவரிடம் கொடுத்து விட வேண்டும். அட, இந்த கோபிகை! நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. அதனால் என்னிடம் யாரும் ஒளிய முடியாது. ராதா, நான் ஒளிந்திருக்கவில்லை. நான் இந்த பானையை தான் தேடிக்கொண்டிருந்தேன். நான் ராதா. எனக்கு எல்லாம் தெரியும். நான் எதை பற்றியுமே யோசிப்பதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் யோசிக்க வேண்டியுள்ளது. பர்சானாவிலிருந்து இங்கு எதற்கு வந்தேன் என்று. ஏன்? நீ இருக்கிறாயே என்னிடம் மட்டும் அல்ல, முழு பர்சானாவுக்கும் சேர்த்து சூழ்ச்சி செய்திருக்கிறாய். சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி கோபிகை? ஒரே ஒரு சூழ்ச்சி என்றால் சொல்லியிருப்பேன். பர்சானாவில் எல்லோரும் சொல்வார்கள், கண்ணன் மிகவும் அன்பானவன், கண்ணன் ஒரு அப்பாவி, கண்ணன் மிகவும் அழகானவன், கண்ணன் எல்லோருக்கும் செல்லம் என்று. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது, கண்ணனிடம் அப்படி ஒன்றும் இல்லை. அவன் சாதாரணமானவன், என் முன்னே நிற்பது போல. இந்த வாயாடி கோபிகை இருக்கிறாளே, என்னவெல்லாம் யோசிக்கிறாள். இப்பொழுது நான் யோசிக்க வேண்டியது, இவள் 1,00,000 பசுக்கள் பாட்டிலிருந்து தப்பிக்க வேண்டியது. பிராப்தி, எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு பகவான் கம்சனிடத்தில் அன்பு இல்லை என்று. ஆனால் இது தெரியாமல் போய்விட்டது. வெறுப்புணர்வில் நீ அவர்களுக்கு சாதகமாக மாறிவிடுவாய் என்று. அவர்கள்தான் நம் கணவரின் முழு முதற் எதிரிகள். தேவகிக்கும் வசுதேவருக்கும் ரகசிய வாசலை திறந்து நீ மன்னிக்க முடியாத குற்றம் புரிந்திருக்கிறாய் பிராப்தி. உலகில் எந்த பெண்ணும் இப்படி செய்ததில்லை. நீ உனது அன்பு கணவருக்கு எதிராக நின்று இவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்துள்ளாய். நான் சூழ்ச்சி செய்யவில்லை, மாறாக உண்மைக்கு துணையாக நிற்கிறேன். மன்னர் கம்சர் எந்த தர்மத்தை விலங்கு போட்டு பூட்டி வைத்திருக்கிறாரோ அதை விடுவிக்க ஒரு முயற்சி செய்தேன். ஆனாலும் நான் வேதனைப்படுகிறேன். எனக்கு வேதனைதான். எனது முயற்சி தோல்வி அடைந்ததை நினைத்து. உனக்கு புல்லாங்குழல் இசைக்கவும் வரவில்லை, அலங்கரிக்கவும் தெரியவில்லை, அதற்கும் மேல் ஒரு அந்தனருக்கு உபசரிக்கவும் தெரியவில்லை. என்னதான் தெரியும் உனக்கு? சொல் கண்ணா, சொல். ஏன் பேசாமலே நிற்கிறாய்? ஏனென்றால் நீ ராதா, அதனால் நீ பேசும்பொழுது அனைவரும் உன் பேச்சை கேட்க வேண்டும். ஆனால் நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டாய். அதனால் நான் பேசுவது என்ன பலன் ஏற்பட போகிறது? அது சரி. எனது சகவாசத்தால் நீ தெளிவு பெற்று வருகிறாய். இப்போது நீ என்னிடம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீ ஒன்றும் சாதாரண கண்ணன் அல்ல, மாறாக இந்த ராதையின் கண்ணன். நீ சரியாக தான் சொன்னாய் ராதா. நான் ராதையின் கண்ணன் தான். அதனால் தான் உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது. கவலையா? என்னை பற்றியா? ஆம் ராதா, எவ்வளவு நேரமாக நின்று கொண்டு இருக்கிறாய்? ஓய்வு எடுத்துக்கொள் ராதா. நான் களைத்து விட்டேனா? எனக்கு எப்படி தெரியாமல் போனது? நான் யார்? ராதை அல்லவா? ஏனென்றால் நீதான் உன் பேச்சையும் கேட்க மாட்டாயே. வா ராதா. அமர்ந்து கொள். நான் அமரப் போகிறேன். ஆனால் நீ சொல்வதால் அல்ல, எனது விருப்பத்தின் பேரில். நாம் என்ன பேசிக் கொண்டிருந்தோம்? நான் உன்னிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாய். மெச்சுகிறேன் உன்னை. இதை நீயே நன்றாக புரிந்து கொண்டதற்கு. நான் உன்னை பர்சனாவிற்கு அழைத்து செல்கிறேன். பிராப்தி, நீ எந்த தர்மத்தை பற்றி பேசுகிறாய்?
நீ பகவான் கம்சனின் மனைவி. உனது முதல் தர்மமானது உனது கணவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவது, அவரை எதிர்த்து நிற்பதல்ல. மனைவி என்பவள் அடிமை அல்ல, அவரில் பாதி ஆனவள் அக்கா. அவர் செய்வதனைத்தும் சரி என்று தலையாட்டி கொண்டு நிற்க கூடாது. மாறாக தன் கணவனை தர்மத்தின் வழியில் திருப்புவதும் ஒரு மனைவி. பிராப்தி, இது நீ அல்ல பிராப்தி. உனக்குள் இருக்கும் வெறுப்புணர்வு இப்படி பேச வைக்கிறது. இதுவரை உன்னை நான் பொறுத்து வந்தேன். பகவான் கம்சனிடம் அனைத்தையும் மறைத்து வந்தேன், ஏனெனில் நீ என் கூட பிறந்தவள் என்பதால். ஆனால் இப்போது இனிமேல் முடியாது. உன்னால் விதவையாய் வாழ முடியும் பிராப்தி, ஆனால் என்னால் முடியாது. இவ்வளவு காலமாக சகோதரியின் தர்மத்தை கடைபிடித்தேன், ஆனால் இனிமேல் முடியாது. இப்போது எனக்கு ஒரே தர்மம்தான், மனைவியின் தர்மம். இனி எனது கணவனின் எதிரி எனக்கும் எதிரி. அது என் கூட பிறந்த தங்கையானாலும் சரி. செல்கிறேன் நான் பிராப்தி, பகவான் கம்சனிடம் அனைத்து உண்மைகளையும் எடுத்து சொல்ல. ராதா, நான் என் அம்மாவின் பிள்ளை. ஒரு முறை வாக்கு கொடுத்தால் அதிலிருந்து மாறுவது இல்லை. ஆனால் எப்படி ராதா நாம் பசாராவிற்கு போக முடியும்? பொழுது விடிந்தால் தானே. பொழுது எப்பொழுது விடியும்? நாம் கண் விழிக்கும் போது பொழுது விடிந்திருக்கும். ஆனால் ராதா, நீ விழிக்காமலே இருந்தால் பொழுதுதான் விடியாதே. அதனால் நீ என்னை பர்சானாவிற்கு அழைத்து செல்ல விரும்புகிறாய் என்றால் அதற்கு முன்பு நீ உறங்க வேண்டும், இல்லையா ராதா? இதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் இப்பொழுதே உறங்க செல்கிறேன். ராதா, சரியாக உறங்கு. அப்பொழுதுதான் பொழுதும் சரியாக விடியும். சரியா ராதா? எப்படியாவது இந்த வாயாடி பெண் முழிப்பதற்குள் இந்த தட்சணையை பிரம்மதேவரிடம் கொடுத்துவிட்டு வர வேண்டும். நாராயணா 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 நாராயணா. உன் தாய் கவலை கொள்ளும் அளவிற்கு ஏதாவது ஒன்று செய்கிறாய். நீ அந்தணர்களுக்கு நான் ஏன் உணவளிக்க வேண்டும்? இவை அனைத்தும் உனக்காகத்தானே. இதற்கெல்லாம் காரணம் நீதான். சரி, இதன் பிறகு உன்னுடன் நான் பேச மாட்டேன். உனக்கு புல்லாங்குழல் இசைக்கவும் வரவில்லை, அலங்கரிக்கவும் தெரியவில்லை, அதற்கும் மேல் ஒரு அந்தணருக்கு உபசரிக்கவும் தெரியவில்லை. அம்மாவும் என்னிடம் கோவித்துக் கொண்டாள், ராதாவும் கோவித்துக் கொண்டாள். அதுவும் தவறு பிரம்மதேவரிடம் தானே. ஒன்றும் பரவாயில்லை. அம்மா சொல்லுவாள், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது என்று. அதுபோல இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான். நான் எந்த விதத்திலாவது பிரம்மதேவரிடம் இந்த தட்சணையை சேர்த்து விட வேண்டியதுதான். ஆனால் இந்த பிரம்மதேவர் எங்கு வசிக்கிறார்? நாராயணா 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 நாராயணா. பிரம்மதேவர் எங்கு வசிக்கிறார்? இது யாருக்குமே தெரியாதே. யாருக்கும் இது தெரியாத பொழுது பிரம்மதேவர் எங்கு வசிக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி என்னை சந்திப்பார்? அம்மா சொல்லுவாள், எப்பொழுது நமக்கு வழி தெரியவில்லையோ அப்பொழுது நாம் இறைவனின் பெயரை உச்சரித்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இறைவன் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. நாராயணா 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 இறைவன் பெயரை நாராயணா. உச்சரிக்கும் ஒலி. ஆனால் இந்த ஒலி எங்கிருந்து வருகிறது? நாராயணா 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 நாராயணா. வெளிச்சம்.
அவசியம் பிரம்மதேவரின் வசிப்பிடமாக தான் இருக்க வேண்டும். இப்பொழுது இனியும் நான் தாமதிக்க கூடாது. விரைவாக சென்று இந்த தட்சணையை பிரம்மதேவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அம்மாவின் விரதம் முடிவடையும். நாராயணா 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 நாராயணா. பிரபு, கண்ணனே நேரில் பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரை தேடி செல்கிறார். அவர் அவன் அருகில் சென்று விட்டால் யுக யுகங்களாக உச்சரிக்கும் தமது நாம மகிமையின் காரணமாக ஸ்ரீதர் கண்ணனின் உண்மைகளை அறிந்து கொள்வான். பிரபு, உண்மையை அறிந்து கொள்வதே தர்மம். தர்மம் காக்கப்படுவது என்றும் உண்மையினால் மட்டுமே தேவி. ஸ்ரீதரன் இன்று வரை பல அதர்மங்களை செய்திருக்கிறான். அதற்கான காரணம் ஒன்று, அவன் உண்மை எதுவென்பதை அறிய மாட்டான். யுக யுகங்களாக அவன் உண்மையை அறிந்து கொள்வதற்கே அலைந்து கொண்டிருக்கிறான். ஆதலால் என்று கண்ணனே ஸ்ரீதரனை தேடிச் செல்கிறான். ஏனெனில் கண்ணனை பற்றிய உண்மையை அறிந்தால்தான் அவனால் நாராயணனை அடைய முடியும். தேவி, நாராயணா 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 நாராயணா. பிரம்மதேவரின் குரல் இங்கிருந்துதான் வருகிறது. ஆனால் இந்த இடம் விசித்திரமாக இருக்கிறதே. நாராயணா. அப்படியே அந்த பிரம்மதேவர் போலவே. அப்படியானால் பிரம்மதேவர் அவசியம் இங்குதான் இருக்க வேண்டும். நாராயணா. பிரம்மதேவரே, நான் வந்துவிட்டேன். உங்கள் தட்சணையை எடுத்து வந்திருக்கிறேன். பிரம்மதேவரே, வாங்கிக் கொள்ளுங்கள். நாராயணா 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 நாராயணா. எங்கும் நிறைந்திருப்பவனே, அழியாதவனே, அருள் புரிபவனே, மகா பலசாலியே, கருணை கடலே பிரபு, உள்ளில் ஒளிந்திருக்கும் பகவான் கம்சனே, தாம் அனைத்தும் அறிபவர். ஏதாவது கூறுங்கள். நாராயணன் நாராயணன் என்று உளறிக் கொண்டிருந்தவன், நாராயணனின் பரம எதிரி அந்த பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரன். அவன் மீது நான் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தேன், நாராயணனின் தூதனை பிடித்து விடுவான் என்று. ஆனால் யார் கோகுலத்திற்கு சென்றாலும் கோகுலத்திலேயே இறந்து விடுகிறார்கள். இது என்ன மாயை பகவான் கம்சனே? பகவான் கம்சரே, பகவான் கம்சரே, பகவான் பிராப்தி. அப்படி இன்று என்ன சுப செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அஸ்தி, நீ இங்கே மன்னா மன்னா என்று கதறிக்கொண்டு அந்த பிராப்தி தான் ஓடி வருவாள். ஆனால் நீ இங்கே, சரி அதை விடு. அப்படி என்ன சுப செய்தி உனக்குள்ளே படபடுத்துக் கொண்டிருக்கிறது? அதன் காரணமாக உன்னுடைய கால் கூட தரையில் படவில்லை. சரி, கூறு கூறு, சீக்கிரம் கூறு. நாராயணா 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 நாராயணா. இங்கேயும் நாராயணன், அங்கேயும் நாராயணன், எல்லா இடத்திலும் நாராயணன் நாராயணன். இந்த பிரம்மதேவர்
பெரிய நாராயணன் பக்தர் போல இருக்கிறது. நாராயணா 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 நாராயணா. பகவான் பகவான், அந்த பிராப்தி பகவான், அந்த பிராப்தி பகவான், அவள்தான் அந்த ரகசிய பாதையை திறந்து விட்டிருக்கிறாள். இந்த சுப செய்தியை கூறுவதற்காகத்தானே நீ மன்னா மன்னா என்று கதறிக்கொண்டு ஓடி வந்தாய்? பகவான் பகவான், தமக்கு தெரியுமா? எங்கும் நிறைந்திருப்பவன், நான் அழியாதவன், ஆனந்தம் அளிப்பவன், அருள் புரிபவன், மகாபலசாலியானவன், கருணை கடலானவன், அனைத்தும் அறிந்தவன் பகவான் கம்சன். நான் அனைத்திடத்திலும் நிறைந்திருப்பவன். அனைத்து திசைகளிலும் எனது பார்வை இருக்கிறது. அதிலிருந்து எதுவும் ஒளிய முடியாது. புரிந்ததா அஸ்தி? பகவான், உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கும் போது பின் ஏன் தண்டனை ஏன் கொடுக்கவில்லை? அதுதானே. ஏனென்றால் நான் பிராப்தியை மிகவும் நேசிக்கிறேன். அதனால் பகவான் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தண்டனை எப்படி தருவார்? இல்லையா பிராப்தி? அஸ்தி இல்லையா அஸ்தி? பகவான், அப்படி என்றால் உங்களுக்கு என் மீது விருப்பம் இல்லையா? அதுவும் நான் முழு மனதுடன் உங்களையே நேசித்துக் கொண்டிருப்பவள். அதுவும் உங்களுக்காக நான் என் சகோதரியை இழந்துவிட்டு வந்திருக்கிறேன். இல்லை இல்லை அஸ்தி, இது அன்பு அல்ல, பொறாமை என்பார்கள். நீ உன் தங்கையின் மீது பொறாமை கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் பகவான் அவளை நேசிப்பதினால். அதனால் தான் அவளை பற்றிய உண்மையை கூற ஓடி வந்தாய். ஏனென்றால் பொறாமை உனது மனதை ஆட்டி படைக்கிறது. இல்லை பகவான், இது உண்மை அல்ல. எனக்கு பிராப்தியிடம் ஒரு பொறாமையும் இல்லை. எனக்கு உங்களை நேசிக்க மட்டும்தான் தெரியும் பகவான். உண்மையாக நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னை இப்போதே கொன்று விடுங்கள். நாராயணா 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 நாராயணா. நான் மட்டுமல்ல, எனது அம்மா கூட இவ்வளவு பெரிய நாராயண் பக்தர் பார்த்திருக்க மாட்டாள். அம்மா இதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். நான் இவ்வளவு பெரிய நாராயண் பக்தருக்கு தட்சணை கொடுத்து வருகிறேன் என்றாள். நாராயணா 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 நாராயணா. இல்லை அஸ்தி, உனது கண்ணீர் என் கண்களை திறந்து விட்டது. அந்த பிராப்தி இருக்கிறாளே, என்னை மாயம் செய்து விட்டாள். என்னால் உண்மையை காண முடியவில்லை. ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன். இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் என் மீது அன்பு வைத்திருக்கிறாய். உனது கண்ணீரை துடைத்து விடு. இப்போது நீ நினைப்பதுதான் நடக்கப் போகிறது. வா, உன்னுடைய விதவை தங்கை பிராப்தியை நாம் கொன்றுவிடலாம். நீ அதைத்தானே விரும்புகிறாய்? இல்லை பகவான். எழுந்திரு அஸ்தி, தாமதம் எதற்காக? எழுந்திரு. உன் தங்கையை கொன்றுவிடலாம். நாராயணா 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 நாராயணா. அந்தன பெரியவரே, கண்களை திறங்கள். அந்தன பெரியவரே, உங்கள் காத்திருப்பு முடிந்து விட்டது.
இதோ நான் வந்துவிட்டேன். நாராயணா,